ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஜிலேபி தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் வந்து ஜாங்கிரி எப்படி செய்கிறது, ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்து நிறைய வீடியோஸில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஜிலேபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக கடையில் விற்கிறது போலவே உங்களுக்கு ஜிலேபி கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 150 கிராம் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். அதாவது 250 மில்லி கப்பில் மாவை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு வந்து 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜிலேபி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதுக்காக கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பரவாயில்ல, அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு. இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இப்போ நான் எடுத்துருக்கிற 1/4 கப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 60 மில்லி. இந்த 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி வந்து செய்ய போகிறோம். நம்ம மாவை பிசைஞ்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபியெல்லாம் செய்வோம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால அந்த ஜிலேபியில் இருக்கக்கூடிய புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு இட்லி மாவு, தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த பதத்தில் மாவு கரைக்கணும்னு. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நம்ம சக்கரை பாகுலையும் சேர்த்துக்குவோம், இப்போ மாவுலேயும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லோ கலரில் ஜிலேபி வேணும்னா நீங்கள் லெமன் எல்லோ ஃபுட் கலர் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நான் எடுத்து வச்சிடுறேன். சக்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறினா போதும். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக பார்த்து குக் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பி பதத்துக்கெல்லாம் நம்ம பாகு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கெல்லாம் போயிடுச்சுன்னா பாகு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. சர்க்கரை கரைசலை நம்ம தொட்டு இப்படி பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டணும், அதுதான் கரெக்டான பதம். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்ததுன்னா நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கெல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா செக் பண்ணிக்கிட்டே இருங்க, கையில் பாகு நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒட்டலை, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகு நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னாலே போதும். டைம் வந்து நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அதே டைம் பார்த்துக்காதீங்க. அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கையில் பாகு தொடும் பொழுது கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம் வந்ததுமே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பாகு கரெக்டான பதத்தில் இருக்குது. கையில் இப்படி தொட்டு இப்படி பார்க்கும்பொழுது நல்லா கையில் ஒட்டுது. கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற பதத்துக்கு வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். பாகு வந்து முருகாமல் இருக்கணும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம் எலுமிச்சை சாறு. கூடவே ஒரு 3 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இப்போ இது கூட ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை பாகு அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதாவது உங்ககிட்ட சாஸ் பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பைப்பிங் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த கவர் இருந்தால் எடுத்துக்கலாம், பைப்பிங் கவர். அது இல்லைனா இந்த மாதிரி பால் கவர், எண்ணெய் கவர் என்ன ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேயே ஒரு கிண்ணத்துலேயே இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கவரில் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக வந்து நம்ம சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதாவது ஜிலேபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஜிலேபி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயெல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி பேன் வந்து எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக மாவு வந்து விட்டு பாருங்கள் எண்ணெயில், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கவரை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ அப்படியே ரவுண்டாக நம்ம எண்ணெயில் வந்து சுற்றி பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் சரியாக வராமல் இருக்கும், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா. போக போக உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் ஜிலேபி வந்து சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். நல்லா வெந்து நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மாவை ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் நம்மளால் ஜிலேபி வந்து செஞ்சு எடுக்க முடியாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஒரு இட்லி மாவு பதத்துக்காவது கெட்டியாக இருந்தால் தான் நம்மளால் எண்ணெயில் வந்து சுற்ற முடியும். அப்பப்போ இப்படி திருப்பி கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும். ஜிலேபி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம ஜிலேபியாக செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எண்ணெயிலேருந்து ஜிலேபி பொரிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த சக்கரை பாகில் போட்டு டிப் பண்ணி எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜிலேபியை சக்கரை பாகில் சேர்க்கும்பொழுது சக்கரை பாகு ரொம்ப சூடு ஆறி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது சூடாக இருக்கும்போது தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஜிலேபியை போட்டு எடுக்கணும். ஒரு வேளை சூடு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகை வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் நம்ம சக்கரை பாகில் போட்டு எடுக்கணும், அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நமுத்து போயிடும். ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சக்கரை பாகு உள்ளே நல்லா இறங்கணும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதுக்கேற்றது போல் நீங்கள் ஒரு 30 செகண்டுக்கு டிப் பண்ணி எடுத்தால் போதும். கரெக்டாக 30 செகண்ட் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற எல்லா ஜிலேபியும் நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக கடையில் இனிமேல் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் எண்ணெயில் மாவு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதாவது மாவை கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே மாவை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயில் வந்து பிழிஞ்சு விட முடியாது, நல்லா ரவுண்டாக வராது. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா கையில் தொட்டோம்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். ஆனால் பாகு வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ரெண்டாவது, இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஜிலேபி சூப்பராக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை வந்து எண்ணெயில் இந்த மாதிரி ரவுண்டாக சுட்டு எடுத்துக்கிட்டு சக்கரை பாகில் போட்டு ஒரு 30 செகண்ட் டிப் பண்ணி எடுத்தால் போதும். மொத்தமாக இந்த 4 ப்ராசஸை நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே போதும், பர்ஃபெக்டாக நமக்கு ஜிலேபி ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஜிலேபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.